ஹாய் ஃபர்ஸ்ட் வெல்கம் டு மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கருப்பு படத்துக்கான டீசருக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே சூர்யா சார், உங்களோட அடுத்தடுத்த படங்களுக்காக பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமாக இப்போ உங்களுக்கான லைனப்பை பார்க்கும்போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் செய்யுது. கருப்பு படத்துக்கும் சரி, அடுத்த நீங்கள் பண்ணிட்டு இருக்க படங்களுக்கும் சரி, நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கருப்பு படத்துக்கான டீசர் பற்றி பார்க்கவும் செய்யலாம். ஸோ கருப்பு படத்துக்கான டீசருக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான விஷுவல் தான். ஜிகே விஷ்ணு இந்த ஒரு படத்துக்கான விஷுவல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லாங்க. ஒவ்வொரு சிங்கிள் ஃப்ரேமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்யுது. நான் இந்த ஒரு படத்துக்கான டீசர் பார்க்கும்போது மெர்சல் படம் எனக்கு நிறைய இடங்கள்ல ஞாபகம் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு ஒயிட் ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா, மெர்சல் ஆலப்புறம் தமிழன் அந்த ஒரு சாங்க்கான விஷுவலை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நிறைய இடங்கள்ல மெர்சல் எனக்கு ரிசம்பிள் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஷுவல் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. எல்லா ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா, கலர்ஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்யுது. ஜவான், மெர்சல், பிகில் இந்த படங்கள்லாம் பார்த்த மாதிரி அவ்வளோ குவாலிட்டியான ஒரு விஷுவல் இந்த ஒரு படத்துக்கான டீசர் பார்க்கும்போது தெரியும் செய்யுது. ஸோ ஜிகே விஷ்ணுவோடைய ஒர்க் இந்த ஒரு படத்துக்கான டீசரில் அவ்வளோ சூப்பராக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். கலரிங் ஒர்க்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்யுது. ஸோ இந்த ஒரு படத்துக்கான டீசரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக தெரிஞ்சதுன்னா சாய் அபியங்கரோட மியூசிக் தான். உங்க எல்லாருக்கும் அப்படி தெரிஞ்சுன்னு சொல்லி தெரியல. பட் எனக்கு சாய் அபியங்கரோட மியூசிக் பெருசா பிடிக்கவும் செய்யல. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு படத்துல சூர்யா சாருக்கான லுக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எனக்கு சூர்யா சாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெட்ரோலலாம் படம் என்னதான் பெருசா நல்லா இல்லாட்டியும் அந்த ஒரு படத்துல சூர்யா சாருக்கான லுக்கெல்லாம் நான் அவ்வளோ ரசிச்சேன். என்ன ஸ்க்ரீன் பிரசன்ஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அதே விஷயத்த இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்லேயே சூர்யா சார் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் சூர்யா சார் லுக் ஆகட்டும், ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு செஞ்சு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை டீசர்லையுமே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சூர்யா சாருக்கான லுக்கெல்லாம் ஆர்ஜே பாலாஜி சூப்பராக பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இந்த ஒரு படத்துக்கு டீசரை ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு படத்தை விஜய் சார் மிஸ் பண்ணிட்டாரு, இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அந்த ஒரு பிரச்சனை தான். ஏன்னா விஜய் சாருக்கு இந்த ஒரு லுக்கெல்லாம் பக்காவாக வந்திருக்கும். மெர்சல் வெற்றிமாறன் லுக்கை இந்த ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு செஞ்சுருக்கும். பட் என்ன பண்ணுறது, விஜய் சேப் அரசியலுக்கு போகிறனால இந்த ஒரு படத்தை பண்ணவும் செய்யல. ஸோ கேப்டன் ஆஃப் ஷிப் ஆர்ஜே பாலாஜி அவர் இப்போ அவரோட பேரையும் சுருக்கிட்டாரு ஆர்ஜேபி அப்படி சொல்லிட்டு. ஸோ ஆர்ஜேபி அவரோட டைரக்ஷன் இந்த ஒரு டீசரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்யுது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு டீசரை பார்க்கும்போது தெரியும் செய்யுது. சூர்யா சார் இவ்வளோ நாள் பண்ண படங்களை விட இந்த ஒரு படத்துக்கான டீசரை பார்க்கும்போது குவாலிட்டியாகவும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. மேக்கிங் அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் என்னமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்ஜே பாலாஜி இந்த ஒரு டீசரில் 6 அடிச்சிட்டாரு. ஸோ அடுத்தது அப்டேட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸ் டேட் டீம் அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணல. ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளி ரிலீஸாக தான் இருக்கவும் செய்யும்.